வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் நைஃப் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தி வந்து வெஜிடபிள்ஸுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இப்போவும் கூட நம்ம பெரியவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிவாள் மண்ணை தான் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும். இப்போ மாடர்ன் எல்லா ஷெஃப்பாக இருக்கட்டும், இந்த ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கட்டும், எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கத்தி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கத்தி செட்டில் ஒரு 4 கத்தி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படிங்கன்னா இந்த மாதிரி கத்தி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கணும். எடுத்த உடனே பெரிய கத்தி வாங்கினீங்கன்னா அது உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. இன்னொன்று இந்த கத்தியாக இருந்தால் கூட ரொம்ப புது கத்தி வந்து பார்த்திங்கன்னா ரேசர் ஷார்ப்பில் இருக்கும். சும்மா நம்ம கையை கூட வைக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துலலாம் வைக்கிறோம் பார்த்திங்களா, இப்படி தான் பிடிச்சி கட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஒரு க்ரிப்புக்காக பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். ஆனால் சின்ன கத்தியில் இப்படி நம்ம பிடிச்சா க்ரிப்பு வராது. ஸோ அதனால் நம்ம வந்து நார்மலாகவே இப்படியே கட் பண்ணிக்கலாம். ஆனாலும் கத்தியை வந்து நீங்கள் அந்த ஷார்ப் எட்ஜை வந்து கையை வச்சு பார்க்காதீங்க. அடுத்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தி தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சமீபமாக இந்த கத்தியில் தான் நிறைய எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது இந்த கத்தி தான். ஸோ இந்த கத்தி மல்டி பர்பஸ் கத்தின்ற மாதிரி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். வாழைக்காய், வாழைத்தண்டு, மாங்காய் எது கட் பண்ணுறதா இருந்தாலும் இதில் தான். ஸோ கட் பண்ணி நானும் நிறைய வருஷம் சாணா பிடிச்சிட்டேன். இருந்தாலும் பாருங்கள், பயங்கர மொக்கையாக இருக்கும் இந்த கத்தி. என்னால் இந்த கத்தி கட் பண்ணுறது சிரமமாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கத்தியை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி பிடிச்சோன்னா ஒரு க்ரிப்பு கிடைக்கும். ஆனாலும் பாருங்கள், பிடிக்கும்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை பதம் பார்த்துரும். ஸோ அதனால் செஃப் நைஃபு, அதாவது அடுத்த கத்தி காத்துருவாங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா க்ரிப்பு கரெக்டாக பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கத்தியை நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் போல் நீங்கள் பிடிச்சிக்கலாம், இந்த மாதிரி கத்தியாக இருந்தால். இந்த மாதிரி கை. ஸோ இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற கத்தி வந்து இந்த கத்தி தான். எல்லாத்துக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்கும் சரி, மற்ற எல்லா காய்கறியும் இதில் கட் பண்ணுவேன். ஒரு சில டைம் மீனும் கட் பண்ணுவேன். ஸோ இந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அப்பப்போ ஷார்ப் பண்ணி வச்சுப்பேன். நல்ல ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டோகோ நைஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கத்திலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. பேரிங் நைஃபு, செஃப் நைஃபு, பீலிங் நைஃப், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் இது வந்து சாண்டோகோ நைஃபு. இந்த கத்தி பாருங்கள், டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். கத்தி இருக்கிறது தெரியல, கத்தி மறைஞ்ச மாதிரி ஒரு லைனாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோ ஷார்ப்பு. இந்த கத்தி எனக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸ்டார்டிங்கில் தான் இந்த கத்தி ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது. யூஸ் பண்ண இப்போ இந்த கத்தி இல்லாமல் நம்மளால் எந்த வேலையும் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி தான் கத்தியை நம்ம பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து ஹோல்ட் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லைசிங் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும். நார்மலாக நம்ம கத்தியை இப்படி மொத்தமாக ஹேண்டிலில் பிடிச்சோன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இப்போ வாங்கின ஒரு நைஃப், இன்னும் யூஸ் பண்ணல இந்த கத்தியை. அந்த கத்தியை கம்பேர் பண்ணும்போது இப்போ நான் வச்சுட்டு இருக்க கத்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் தான். அதனால் பாருங்கள், அந்த ஷார்ப் எட்ஜ் பாருங்கள் எப்படி தெரியுது நமக்கு. அந்த ஒரு ஒன் லைன் மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா புது கத்தியை எப்போவுமே யூஸ் பண்ணாங்க, பழகின கத்தியை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கத்தியை நீங்கள் பழகினா மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் நிறைய வாட்டி கத்தியில் வந்து எனக்கு அறுப்பு வாங்கியிருக்கேன், ரத்தம் வந்திருக்கு. ஸோ அதனால் சேஃப்டி மெஷர்ஸில் நீங்கள் சார் யூஸ் பண்ணுங்கள். கத்தி பொதுவாக நம்ம வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஹேண்டில் நம்ம பிடிச்சிக்கிட்டு க்ளா பொசிஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம கட் பண்ணுற பொருள் மேலே தான் கட் ஆகணுமே தவிர நம்ம நகத்துக்கு மேலேயோ நம்ம கைக்கிட்டேயோ வரக்கூடாது. ஸோ இதுவே நான் வந்து ஒரு மாதிரி சாட்சி தான் வச்சுருக்கேன். இன்னும் ஸ்டெடியாக வச்சுக்கணும்.
ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த நம்ம க்ரிப்பாக பிடிக்கிற விதமே. இப்போ நான் ஒரு சில வெஜிடபிள் வந்து சும்மா கட் பண்ணி காட்டுறேன். கேரட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விதத்தில் கட் பண்ணலாம். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணலாம், ஜூலியன் சொல்லுவாங்க அந்த ஷேப்பில் கட் பண்ணலாம், பொரிஸாக கட் பண்ணலாம். நிறைய நம்ம பர்பஸ் ஆஃப் என்ன பொரியல் பண்ண போகிறோன்னா ஒரு ஷேப்பு, சேலடுக்கு ஒரு ஷேப்பு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் கட் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஈவனாக கட் பண்ணால் தான் அந்த வேகும்போது எல்லாமே ஒரே டைமில் ஈவனாக வேகும். இந்த சமையலை வந்து நமக்கு கரெக்டாக வரும். பேசிக் சமையலில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் அண்ட் கட்டிங்க ஃபஸ்ட்டு. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கட்டிங் அண்டு க்ளீனிங், அதாவது பேசிக் இதுதான். ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணால் தான் அடுத்த நம்ம இதுவாக பண்ண முடியும். ஸோ அது பாருங்கள், நம்ம அந்த நகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளா பொசிஷனில் வச்சுக்கணும். ஸோ இதில் காட்ட முடியல, நான் அடுத்த இதில் காட்டுறேன். இது வந்து ஆனியன் கட் பண்ணுற ஒரு ஸ்கிளிப்பு. ஆனியனை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாருக்கு ஒரு மாதிரி கட் பண்ணலாம், பிரியாணிக்கு ஒரு மாதிரி கட் பண்ணலாம். ஸோ ரொம்ப பொடிசாகவும் கட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணுற ஒரு இதுதான். இன்னும் இதோட பொடிசாக கூட கட் பண்ணலாம் நம்ம. இந்த கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு இந்த மாதிரி கட் பண்ணுவோம், ரொம்ப பொடிசாக இல்லாமல். இந்த கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிலாம் பண்ணும்போது, பிரியாணி பிரிஞ்சி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணுறோம். கிரேவி பண்ணுறோம்னா கூட இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். தக்காளி கூட வந்து பார்த்திங்கன்னா இது பிரியாணிக்கு பண்ணுற ஒரு கட்டிங் தான். இந்த இதே தான் பெரிய கத்தியில் அந்த யூஸ் பண்ணுற கத்தியில் பண்ணுற பாருங்க. இதில் இன்னொரு கத்தி கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன், டமாட்டா நைஃப்னு அது பேர். இந்த நைஃப் தான், இது புது நைஃபு, அதனால தான் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கட் பண்ண முடியுது. ஆனால் நம்ம இந்த மாதிரி புது நைஃப் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து சேஃப்டியாக கட் பண்ணணும். இல்லைன்னா மேக்ஸிமம் அந்த சேஃப்டி உதாசீனப்படுத்திடுவோம் சில பேர். கத்தி ஒன்றா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்னா பழகின கத்தியை நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டர். இந்த கத்தி எனக்கு நல்லாவே பழகிடுச்சு. நான் இப்போ இதில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கட் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த கத்தி இல்லாமல் வேறு எதுவும் முடியாது. இன்னொரு கத்தி இதேமாரி தான் பார்த்துட்ருக்கேன், இன்னும் கிடைக்கல எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.